ஜல்லிக்கட்டுக்காக லட்சோப லட்ச இளைஞர்கள் சாதி கடந்து மதம் கடந்து ஒரு மகத்தான எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள். 6 நாட்கள் பொறுத்திருந்த மாநில அரசு காவல்துறை கடந்த 23ஆம் தேதி சென்னை மாநகர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகாலை 5 மணிக்கு துவங்கி போராடி வரக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்து அடித்து விரட்டினார்கள். சென்னையில், கோவையில், அலங்காநல்லூரில், தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசினுடைய காவல்துறை காட்டுமிராண்டித்தனம் வாலிப இளைஞர்களை தாக்கி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஆதரவாக இருந்த நடுக்குப்பத்தை சார்ந்த, ரூதரபுரத்தை சார்ந்த, அயோத்திபுரத்தை சார்ந்த இன்னும் பல பகுதிகளில் அங்கே சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாகனங்களுக்கு காவல்துறையே தீ வைத்திருக்கிறார்கள். 2 சக்கர வாகனங்கள் அடித்து கொளித்திருக்கிறார்கள். காவல்துறை சார்ந்தவர்கள் கார்களுக்கு தீ வைத்திருக்கிறார்கள், ஆட்டோவுக்கு தீ வைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள் அவருடைய 2 சக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். கடுமையாக காட்டுமிராண்டித்தனமாக மக்கள் மீது தாக்குதலை தொடுத்த காவல்துறை பாவி மக்கள் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் மாநில முதலமைச்சர் அவர்கள் சாதாரண மக்களுடைய வாகனங்களை கொளுத்திய, கார்களை கொளுத்திய, அவர்களை தாக்கிய, பொய் வழக்கு போட்டிருக்கக்கூடிய காவல்துறை கண்டிக்காமல் ஏதோ தேச விரோத சக்திகளும் சமூக விரோத சக்தியில் நுழைந்து விட்டதாக ஒரு தவறாக ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சட்டமன்றத்தில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். மக்களது கூட்டு இயக்கத்தை சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மாநில முதல்வர் வற்புறுத்துவதெல்லாம் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும், வாகனங்களை காவல்துறை அழித்திருக்கிறது, வாழ்வாதாரத்தை அழித்திருக்கிறது, கார்களை அழித்திருக்கிறது, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சென்னையில், கோவையில், மதுரையில் பல மாவட்டங்களில் காவல்துறையுடைய காட்டுத்தரவர் அராஜகம் நடந்திருக்கிறது. அந்த காவல்துறை அத்துமீறலை விசாரிப்பதற்கு ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்களது கூட்டு இயக்கத்தை வலியுறுத்துகிறோம். இங்கே போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை வாபஸ் வாங்கி அவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து கண்டன இயக்கம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும், கோவை மாநகர காவல்துறை ஆணையரும், மதுரை புறநகர் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளரும் மோசமான முறையில் வாலிபர்களை மாணவர்களை தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் யார் சொல்வதற்கு? அவரையா போய் நாங்கள் தோழர்னு கூப்பிடுறோம்? மக்களது கூட்டு இயக்கத்தை சார்பாக, இடதுசாரிகள் சார்பாக லட்சோபட்ச இளைஞர்கள் ஒன்றுபட்டு போராடுகிற போது அந்த தோழமை, தோழர் என்ற வார்த்தை என்பது புனிதமானது. மக்களுக்கு போராட அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை அந்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் அங்கே திமிர்த்தனமாக பேசியிருக்கிறார். கோவை மாநகர காவல்துறை ஆணையர் மீது, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மீது, மதுரை புறநகர் காவல்துறை கண்காணிப்பாளர் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களது கூட்டு இயக்கத்தை சார்பாக வலியுறுத்துகிறோம். மனித உரிமை அவர்களாகவே முன்வந்து எங்கெல்லாம் காவல்துறை அத்துமீறி இருக்கிறதோ, மனித உரிமைகளை மீறி இருக்கிறதோ, அப்பாவி மக்களை தாக்கி இருக்கிறதோ அவர்களை விசாரிப்பதற்காக மனித உரிமை ஆணையம் என்பது தானாக விசாரிப்பை வரவேற்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, மாநில அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மக்களது கூட்டு இயக்கத்தை சார்பாக வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறை ஒடுக்குகிற போது, மாநில அரசு அடக்குமுறை ஏவிடுகிற போது அதை கண்டித்து இயக்கம் நடத்துவதற்கு தடை விதிக்க கூடாது என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி மாநில தடை விதித்தால் அந்த தடையை மீறி நாங்கள் கண்டன இயக்கம் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.